திருவெண்பாவை பாசுரம் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். இங்கே மாலவன், மாலரியா அப்படின்னா மாலவன்னா திருமால். பிளானட் புதனுக்கு கூட நம்ம மாலன்னு சொல்லுவாங்க, மாலவன் சொல்லுவாங்க. மாலரியா திருமால் அறியாத நான்முகன், நான்முகன்னா பிரம்மன். காணா, காணான்னா காணுதல்னா பார்க்கறது, குறித்தல், வணங்குதல், இதெல்லாம் வரும். காணாதுன்னா பார்க்காத. இப்போ காணாமல் இருக்கிறதுனா எப்படின்னு சொல்கிறதுனா, காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. இதுக்கு என்ன பொருள்னா, ஒருத்தன் தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி பேசினா அவன் தெரிஞ்ச சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. காணா சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். ஒரு விஷயத்தை தெளிதல் வராமலேயே கோவப்படுறவனுக்கு என்ன நடந்து தெரிஞ்சிக்காமறதுக்கு பேராசைக்காரனுக்கும் துன்பம் சீக்கிரமாக வரும் அப்படின்றாங்க. அப்போ காணாது கண்ட கம்பங்கூழ் சிந்தாது குடியடி சில்லி மூக்கி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காணாது கண்ட கம்பங்கூழை சிந்தாது குடியடி சில்லி மூக்கி, காணாமல் கண்டேனே கம்பங்கதிரை, இப்படி கூட பழமொழி இருக்குது. அப்போ காணாதன்னா கிடைக்காத, கிடைக்காத கார்த்திகை பிறை போல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ காணாது யார் பார்க்கல, நான்முகனும் திருமாலும் பார்க்கல. மலையினை நாம் போலறிவோம். மலை அப்படின்னா என்னென்னா உயர்ந்த பாறை. ஒரு ஓமை கூட சொல்லுவாங்க. என்ன, மலை இலக்கானால் குருடனும் எய்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. மலையை கிள்ளி எலியை பிடிச்சானான் அப்படி சொல்லுவாங்க. மலையை துளிக்க சிறு துள்ளி போதுமே அப்படின்னு சொல்லுவது உண்டு. அப்போ மலையினை நாம் காண நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கம்னா மிகுதி, உயரம், பொலிவு, இந்த மாதிரி இருக்கிறதுலாம். இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. பாலுறு தேன்வாய் படிதி. பால்னால் நம்ம பால் ஊறுது, வாய் தேன் வாயாக இருக்குது. படிரி, படுருன்னா குறும்பு, புணர்ச்சி, இதெல்லாம் வரும். கடை திறவாய், கடைனா வாயில், கடைனா வாயில். நம்ம ஒரு விஷயத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு நம்ம கடைன்னு சொல்லுவோம். இப்போ கடைக்கு வேறு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முடிவு, எல்லை, கீழ்மை, அங்காடி, வாயில், தாழ்ந்தது, பக்கம், சோர்வு, வழி, இத்தனை இருக்குது. கடைகெட்ட மூளைக்கு கோபம் கொண்டாட்டம். கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணை எடுப்பான். கடையாய் கொடுத்தாலும் குறை நீங்காது. இப்படி நிறையா பழமொழி இருக்குது கடையை வச்சு. அப்போ கடை திறவாய், வாசக்கால தரமா, உட்காந்து தூங்குறியே தர. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறிவான். ஞாலம்னா உலகம், ஞாலம்னா உலகம். விண்ணேனா ஆகாயம், உலகம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறிவான். பிறப்புங்கிறது இயல்பு. ஒரு மனுஷன் பிறப்பு வச்சு நம்ம ஒரு இயல்பு சொல்கிறோமோ அதுமாரி இயல்பு அறிவான். கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும். கோலம் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க? அழகு, நிறம், உருவம், தோற்றம், இதுக்கெல்லாம் தான் கோலம்னு பேர். என்ன, அறிவுடன் ஞானம் அன்புடன் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அறிவு ஆறறிவார் ஆய்ந்தவர் அறிவார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அறிவுனாலே அனுபவம்னு அர்த்தம். கோலம்ங்கிறது அழகு. கோதாட்டுதல் அப்படின்னு என்னென்னா குற்றங்களை போக்குதல், சீராட்டுதல். கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி, ஆட்கொள்ளுதல்னா நம்மளை பாதுகாக்கிறது. அந்த மாதிரி அருளி கோதாட்டும், நம்ம குற்றங்களை போக்கி சீராட்டக்கூடிய சீலமும் பாடி. சீலம்னா அந்த ஒழுக்கம், உயர்வை பாடி சிவனே சிவனே என்று நீ சிவனை நீ வணங்கும்போது ஓலமிடினும், ஓலம்னா சத்தம், ஒலி. ஓலமிடினும் உணராய் கான். நீ அப்படி காணலைன்னா
ஏலக்குழலி, ஏலம்னா ஒரு வாசனை, குழலின்னா கூந்தல், இசைக்குழல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். பரிசேலோர் எம்பாவை, பரிசில்னா பண்பு, கொடை, ஈகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாட்டில் வந்து நம்ம காலையில் எழுந்து குளித்து விட்டு இறைவனை வணங்கணும் போய் அப்படின்னு சொல்கிறத தெளிவாக சொல்கிறாங்க.